போச்சு, எல்லாம் மொத்தமா போச்சு. இந்த தடி பசங்களை நம்புனதுக்கு நானே ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். நல்ல நம்ப வச்சு ஏமாத்திட்டானுங்க. அழுதுகிட்டே இருக்காத திருக்காணி, ஏதாச்சும் ஆயிர போகுது. பொண்ணை கடத்த சொன்னா வரட்டும், என் கையில மட்டும் மாட்டுடும் இவனுங்க. வேற யாரையோ கடத்திட்டு போயிருக்காங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? அடே, நீ அனுப்புன அந்த பயலுக என்ன காரியம் பண்ணிருக்கானுங்க தெரியுமா? பொண்ணு தூக்கத்துக்கு பதிலா நாலு முடின்னு ஒருத்தி சுத்திட்டு இருப்பாள, அந்த வளர்ந்த மாடு கூட. நாலு முடியா? யார் அது? அதான் ஒரு ரோஸ் கலர் சேலை உடுத்திருப்பாள. ஆமா, எங்க அக்கா கூட இருக்கிற குரூப்ல ஒருத்தி தானே. அவளே தான். அவளை போய் கடத்திட்டு போயிருக்கானுவோ அந்த தடி பயிலுவோ. சுத்தம் நல்ல காரியம் பண்ணிருக்கானுங்க. எனக்கு ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கானுங்க. வீணா போனவனுங்களுக்கு கோமரி எது கிளவி எதுன்னு கூட தெரியாம கடத்திட்டு போயிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் என்னத்த சொல்ல? நீ செட்டு பண்ண ஆளு அப்படி. அதெல்லாம் விடு. இப்ப கீழே என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்க? பெரிய கலவரமா ஆயிட்டு அந்த பிள்ளைய தேடி அவன் புருஷங்காரன் எல்லாரும் பேர்க்காவலாம். என்னமா சொல்ற? ஆமா, அப்படிதான் சொல்லிக்கிறாளுவ. இது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையால கொண்டு வந்து முடியும். இப்ப என்னடா செய்யறதுக்கு? இவனுங்க வேற போன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுவ மொவரக்கட்டைய பார்த்தாலே தெரியலையா இந்த காரியத்துக்கு ஆவானுவலா மாட்டானுவலான்னு? உனக்கெல்லாம் ஒரு அடியாடு ஒண்ணுதான் கேடு. நிறுத்து. இப்ப என்ன செய்ய? அத முதல்ல யோசி. ஆக வெளிங்கிற வேலைக்கு வச்சது உன் தப்பு. நீதான் இனி என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு முடிவு பண்ணணும். என்னைய எதுலயே இழுத்து விடாதீங்க. என்னம்மா சொல்ற? அப்ப நான் மாட்டினா உனக்கு பரவாயில்லையா? எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு நீயும் முக்கியம், வடிவும் முக்கியம். நீ இடது கண்ணுனா அவ எனக்கு வலது கண்ணு. ரெண்டு பேரையும் ஒரே தெரசல வச்சுதான் பாப்பேன். அப்ப என் மேல ஒரு பழி வந்தா என்னைய அப்படியே விட்டுருவியம்மா? அடே, உன் மேல பழி விழாத அளவுக்கு நீ சமாளிக்கணும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்ட. செஞ்சதையும் தப்பு தப்பா போய் முடிஞ்சிருச்சு. இனி என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு யோசி. முடிவு பண்ணிட்டேம்மா, பண்ணிட்டேன். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது. திருக்காணி, இந்த மண்டபத்துல இன்னும் இருக்க இருக்க நமக்கு தான் ஆபத்து, நமக்கு தான் பிரச்சனையா போய் முடியும். அதனால உடனே கிளம்பு. முடியாதுப்பா, சக்தி மாமாவை விட்டுட்டு என்னால வர முடியாது. சொன்னா கேளு திருக்காணி, அப்பாக்கும் சேர்த்துதான் பிரச்சனை. ஒழுங்கா கிளம்பு. டிரைவர் கால் பண்ணி காரை எடுத்துட்டு வர சொல்றேன். ரெடியா இரு. உங்க அத்தை கிட்ட போய் எதுவும் பேசிடாத. அமைதியா கிளம்பி வந்துரு. நீ வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பா முன்னாடி போறேன். இவனுங்க வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. எனக்கு இதுதான் இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு ஒன்னும் தெரியல. அப்டேட் கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்லியிருக்கேன். குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்கானுங்களோ. எம்மா, திருக்காணியை பத்திரமா கீழே கூட்டிட்டு வா. அடே, நானும் வரணுமோ? அப்புறம் இங்க இருந்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறு வீடு விருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறுமையா வரியா? அதுக்கு சொல்லலடா. நானும் உடனே கிளம்பி வந்துட்டேன்னா வடிவுக்கு என் மேலையும் சந்தேகம் வரும். ஓஹோ, இப்பதானே புரியுது. உனக்கு உன் மகன் பிள்ளை பேத்தி முக்கியம் இல்ல, உன் மக பிள்ளை தான் முக்கியம். ஏ ராசா, ஒன்னு போய் நான் அப்படி நினைப்பேனா? நீ என் சாமி, திருக்க நீ என் தங்கண்டா. ஏன்டா இப்படி பிரிச்சு பார்த்து பேசுற? அப்புறம் என்ன, பேசாம எங்க கூட கிளம்பி வா. திருக்காணியை கூட்டிட்டு வந்து சேரு. கல்யாணத்தை எப்படிலாம் கொண்டாடலான்னு கனவு கண்டோம்.
அவ்வளத்துலேயும் மண்ணள்ளி போட்டு இப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டானுவல. இந்த நாதாரிகளை பார்த்தாலே அடிக்கணும் போல தோணுதுக்கா. ஏட்டி லூசு, நீ பாட்டுக்கு அடிச்சு கிடிச்சு போட்டுறாத, செத்துற போறானுவ. இன்னைக்கு வாங்கின மரண அடி அவனுவ வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டானுங்க. இனி ஏதாவது பொண்ணை கடத்துவீங்க? மாட்டோம்க்கா, அந்த தப்பை பண்ணவே மாட்டோம். எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெயிலுக்குள்ள போக போகிறீங்க. ஏக்கா கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், அப்படிலாம் செஞ்சிடாதீங்கக்கா. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலக்கா. ஓஹோ, உனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேற ஆசை இருக்கோ? இந்த நினைப்பு வேற இருக்கா? நல்லா ஆகும் தம்பி. உனக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காம ஒண்டி கிடையாதாண்டா இருந்துச்சாவ. ஏ கிருஷ்ணனே, கொஞ்சம் சீக்கிரம் வண்டியை ஓட்டுங்க. ரோட்ல டிராஃபிக்கா இருக்கு பாரு சின்ன பொண்ணு. இந்த டிராஃபிக்லாம் மெதுவாக தான் போக முடியும். இது என்ன பைபாஸ்ன்னு நினைச்சியா? ஏ சின்ன பொண்ணு, நீ சும்மா இருட்டி தொணங்காத. அவனை ஓட்ட விடு. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும். காருக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்க்க எவ்வளவு ஆசையோட இருந்தேன். இப்படி என் ஆசையில மண்ணள்ளி போட்டானோல. கடைசி கல்யாணத்தையே பார்க்க முடியாம போயிட்டு. அப்போ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உங்களை தூக்கிட்டானுவ என்னக்கா? ஆமா சின்ன பொண்ணு, கல்யாணத்தை நிறுத்த தானே இந்த திட்டமே. நீ என்ன லூசு மாதிரி கேள்வி கேட்க? இந்த வெயிலுக்குள்ள அங்கே இங்கேயும் அலையிறது அப்படியே மண்டை காஞ்சு போய் இருக்குக்கா. ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேக்கு. இந்த வடிவு பாட்டிய முதல்ல சொல்லணும். பெரிய தம்பி தம்பின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவல்ல, இன்னைக்கு தெரியும் அந்த தங்க கம்பிய பத்தி. என்னடி ஏது ஏதோ சொல்றீங்க? ஐயோ, எனக்கு மண்டையே வெடிக்குது. ஏன் தம்பி இப்படி பண்ணானா? என்னால நம்பவே முடியல. வடிவு பாட்டி, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதான் எவிடன்ஸோட வந்திருக்கோம். கிருஷ்ணானே, அவனுங்களை கூட்டிட்டு வாங்க. கீதா, உனக்கு ஒன்றும் ஆவல இல்லாமா? நல்லா தானே இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. அவனுங்களை துவைச்சி உரிச்சு எடுத்துட்டோம்ல. கடவுளே, இதை கேட்டாலே ஈரக்கொலையே நடுங்குதே. எம்மா, உன்கிட்ட நான் அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன். மாமாவும் திருக்கணியும் ஆச்சியும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. கூடி கூடி ஒன்னா போறாங்க வராங்க, சரியில்லைன்னு சொன்னேன். கேட்டியா? என்னைய நம்பினியம்மா நீ? நீ கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வந்து விட்டுருக்குமா? ஆமாட்டி சொன்னேன். ஆனால் இந்த கல்யாண வேலையில அதெல்லாம் மண்டையில் எடுத்து போட்டுக்க வேண்டாமேன்னு பார்த்தேன்டி. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த அக்கா போல்டா இருக்க போய் ஏதோ சமாளிச்சு வந்துட்டாங்க. இதுவே காருவா இருந்திருந்தா என்னம்மா ஆயிருக்கும்? ஒரு வயசு பிள்ளையை கடத்திட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ நினைச்சு பாரு. கீதாக்காவே கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம குடும்பத்து ஆட்களால மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு பாத்தியா? என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. ஆமா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்க தம்பி தான் பொண்ணை கடத்த சொல்லி எங்களை ஏற்பாடு பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட 1 மாசமா நடந்துட்டு இருக்கு. 1 மாசமா பிளான் பண்றீங்களா? ஆமாக்கா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கக்கா. தெரியாம காசுக்காண்டி பண்ணிட்டோம். அது எப்படி? இன்னைக்கு உங்களை விட்டா நாளைக்கு குழந்தைய தூக்குறதுக்கு உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையே கடத்திட்டே இருப்பீங்களா? அவ்வளவு எங்களை பெரிய விட்டுருங்க, வேலையில நாங்க அதெல்லாம் இறங்க செய்ய மாட்டோம். மாட்டோம். என்னை எங்களை விட்டுருங்க. நடக்கிற ஸ்டேஷனுக்கு மாமியார் வீட்டுல நல்லா கவனிப்பாங்க. நல்லா வாங்கி கட்டுங்க. நில்லு. நான் கிளம்புற வடிவு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கிளம்புறியா? நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தானே காரணம். அக்கா, போதும், நிறுத்து. இனி உன் வாயால என்னை அப்படி கூப்பிடாத. என்னைய மன்னிச்சிருக்கா. திருக்கனி ஆசைப்பட்டான்னு வேற வழி இல்லாம பண்ணிட்டேன். போதும் சாமி, போதும். இதுக்கு மேல எங்களுக்கு இங்க இருந்து கஷ்டம் கொடுக்காத. நல்லா இருப்ப, கிளம்பிரு. என்னைய மன்னிச்சிருக்கா. மாமா, எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு இப்போ வந்து மன்னிப்பா கேட்குறீங்க? இதுவும் நாடகம் தானே?
ஆமா, உங்களை இத்தனை நாள் வீட்டில் வச்சு எவ்வளவு பாசமா அன்பா பார்த்துக்கிட்டோம். எங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகம் செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நாங்க உங்ககிட்ட மாமா மாதிரியே பழகணும், அப்பா மாதிரி தானே பழகணும். நல்ல நடிச்சு நடிச்சு என்னைய இத்தனை நாளா எப்படிலாம் ஏமாத்திருக்க? பொண்ணுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணிடுவியா? உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. நீ பண்ண எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். வடிவத்தை நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. போதும், நிறுத்து. என்னடி அத்தையா? அப்படி என்னை கூப்பிடுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. இவ்வளோ நாளாக என் வீட்டில் இருந்துட்டு எப்படிலாம் நடிச்சு என்னை ஏமாத்திருக்க நீயும் உங்க அப்பனும். போதும் நிறுத்தி. எங்களை வார்த்தையால கரிச்சு கொட்டாத. நாங்க போறோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு சுத்தமா அருந்துருச்சு. இனி நீங்க யாரோ நாங்க யாரோ. இவ இல்லைன்னு இப்ப யாரு அழுதா? சவம் போய் தொலைங்க. அதானே உறவு கொண்டாடுற உறவு. இனி நல்லது கெட்டது எது நடந்தாலும் எங்க வீட்டு வாசப்படியே மிதிக்காதீங்க. எம்ம தாய் அருக்காணி, சிச்சி இல்ல திருக்காணி. இதெல்லாம் அவிய உங்ககிட்ட சொல்லணுமா? நீ சொல்லக்கூடாது. நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல. ஏன் அம்புச்சக்கா, அந்த திமிரு பிடிச்சவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சரியான அகராதி பிடிச்ச கழுத. அவ்வளோதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. திருக்காயின்னு ஒருத்தி பிறந்தாங்கிறதையே மறந்துருங்க. சக்தி மாமா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டீங்கல்ல, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. திருக்காணி, என்ன என்ன உளர்ற? என் தம்பி என்னைக்காச்சும் உன்கிட்ட ஆசையா வந்து பேசியிருப்பானா? இல்ல உன்னை விரும்புறேன்னு உன் பின்னாடி சுத்தி உன்னை ஏமாத்திட்டானா? என்னமோ உன் கூட பல வருஷமா பழகி உன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண மாதிரி பேசுற. நீயா தானம்மா அவன் மேல ஆசைப்பட்ட? இப்ப எல்லா பழியும் என் தம்பி மேல தூக்கி போடுற. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு இவ்வளோ பேச்சு ஆகக்கூடாது திருக்காணி. இனிமே உங்க ஒட்டு வேணாம், உறவும் வேணாம். நல்லா இருப்பீங்க. இந்த வடிவு செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. எங்களை நிம்மதியா இருக்க விட்டாலே போறோம். இப்படி என் மவன் வாழ்க்கையவே கெடுக்க வந்த பாவி ஆயிட்டிய. வடிவே அப்படி பேசாதடி. என்னதான் இருந்தாலும் உன் தம்பி தம்பி மகா. போதும், நிறுத்துமா. நீயும் இவங்க கூட கூட்டு தானே. இத்தனை நாளா நீயும் கூட்டு களவாணியா தானே இருந்திருக்க. உனையெல்லாம் இனி என் வீட்டு பக்கமே வந்துடாத. என் வீட்டு நடையவே மிதிக்க கூடாது. என் மேல ஏதாச்சும் கோபம் இருந்தா என்னையே ஏதாவது பண்ணிருக்கலாமாமா? உங்க பொண்ணு ஆசைப்பட்டதுக்காக, உங்க பொண்ணு விருப்பத்துக்காண்டி, அவ சந்தோஷத்துக்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை போய் கெடுக்க நினைக்கீங்களே. நீங்களாம் மனுஷங்க தானா? ச்சே, எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களெல்லாம் நம்பி ஏமாந்தது போதும். சக்தி மாமா, எங்க அப்பாவை ஏதாச்சும் சொன்னீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமா, போதும் திருக்காணி, நிறுத்து. கிளம்பு, போவோம். இதுக்கு மேல எதுவும் பேசாத, கிளம்பு. வடிவு கோவப்படாதடி. தம்பி தெரியாம பண்ணிட்டா. எம்மா, உன்கிட்ட பேச்சே கிடையாது. இனி மகன்னு ஒருத்தி இருக்காங்கிறதே மறந்துரு. வடிவு செத்துட்டான்னு நினைச்சிரு. ஒழுங்கா பேருமா. அப்படி சொல்லாதடி. பேசி பேசி இன்னும் கோவத்தை வர வைக்காதம்மா. இங்க இருந்து கிளம்பு.